ஹாய் ஹலோ வெல்கம் டு திவ்யா குக்கிங் கிரியேஷன். நாளைக்கு வந்து கந்தசஷ்டியோட 6வது நாள், அதாவது சூரசம்ஹாரம் நடக்கும். என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற பூசாரிகிட்ட கேட்டேன் என்னென்ன பண்ணணுன்னு. நார்மலாக 6வது நாள் காலையில் எப்பவும் போல் நெய்வேத்தியமாக நம்ம என்ன டெய்லி படைப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படைப்பீங்க. பால் பழம் நார்மலாக நாளைக்கு படைச்சிக்கலாமாம்மா காலையில். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் வேலையை எப்பவும் போல் பார்த்துக்கலாம். சாயங்காலம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து சூரசம்ஹாரம் நடந்துச்சுன்னா அது முடிஞ்சிடணும், வீட்டை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கணும்னு சொன்னார். எங்களுக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது, ஆனால் அங்கே வந்து சூரசம்ஹாரம் நடக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, டிவியில் திருச்செந்தூர் லைவ் போடுவாங்க நாளைக்கு 3 மணிக்கு, 3 to 5 மணி வரைக்கும் ஓடுமாம். அப்போ அது 5 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை தொடச்சிட்டு தலையோட தண்ணி ஊற்றிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு நாங்கள் போனோம்னா, நாம் இந்த கையில் கட்டியிருக்கிறோம் பாருங்கள் கயிறு, அந்த கயிறை வந்து அவங்க வந்து அங்கே கழட்டிடுவாங்க. கோயிலே கழட்டிட்டு வாழைத்தண்டு சாதம் அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம்னா சாயங்காலம் வந்து சாமிக்கு பாலும் பழமும் நெய்வேத்தியம் படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் மறாவது நாள் கடைசி நாள் 7வது நாள் இருக்குது பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து விரதத்தை பூர்த்தி செய்யணும். எங்களுக்கு வந்து 7வது நாள் வந்து காலையில் 9 to 10 திருக்கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் கோயிலேயே அன்னதானம் போடுவாங்க. அதை முடிச்சுட்டு விருப்பம் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 6 நாள் இங்கே சாமி வச்சு கும்பிட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, அதனால அன்னைக்கு சாயங்காலம் வந்து சாமிக்கு கல்யாணம் நடந்திருக்கிறங்காட்டிக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இது வந்து எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வீடு துடைக்கணுமா இல்லை துடைச்சிட்டு குளிக்கணுமான்னு இந்த மாதிரி இருந்த டவுட் எல்லாம் அவர்கிட்ட கேட்டால் அவர் சொன்னார். அது சரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்னு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.